ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்துட்டு லாஸ்ட்டு டெட் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன். நேற்று இந்த ப்ராப்ளம் பார்த்தோமா, ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A pictograph is also known as. பிக்டோகிராஃப் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, பிக்சர்ல ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பிக்டோகிராஃப் அப்படின்னு. அதை வேற எப்படியும் சொல்லலாம். பிக்டோவேர்ட், பிக்டோஃப்ரேஸ், பிக்டோகிராம், பிக்டோகிராஃப். நல்லா பாருங்க, பிக்டோவேர்ட் அப்படின்றதும் வராது. இது வந்து நமக்கு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் மாதிரி இல்லையா. பிக்டோஃப்ரேஸ் அதுவும் கிடையாது. பிக்டோகிராம் அப்படின்னாலும் பிக்சர் ரெப்ரசன்டேஷனை தான் வந்து சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த கிராம் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது மீனிங். ஸோ பிக்டோகிராஃப்ன்றதும் வராதுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன்ல வந்து நம்ம பார்த்தாலே பிக்டோகிராம் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. That a and b are two positive integers such that 3 power a into 4 power b equal to 5184. The values of a and b என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பவர்ல வர அந்த வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம குவிக்கா சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த 3, 4 நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த 5184 இருக்குல்ல, இந்த நம்பர் வந்துட்டு 3 ஆலையும் நமக்கு டிவைட் ஆகும், 4 ஆலையும் டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 4 வந்து எடுத்துக்கலாம். இப்போ 5184 நான் என்ன பண்றேன்னா 4 ஆல டிவைட் பண்றேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 9 6. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 2 9 6 இதுவுமே நமக்கு 4 ஆல டிவைட் ஆகும். ஸோ 3 2 4. அகைன் இது நான் 4 ஆல டிவைட் பண்றேன். 8 1. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்ண முடியாது, அப்படிதானே? அப்போ இந்த 5184 நம்ம எப்படி எழுதலாம்? 4 பவர் 3 இன்டூ 81 எழுதலாமா? கரெக்டா? இப்போ இந்த 81 நம்ம எப்படி எழுதலாம்? 3 பவர் 4 எழுதலாமா? அவ்வளோதான். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினே அதுதான். 4 பவர்ல என்ன வரும், 3 பவர்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 பவர்ல 4 இருக்கு, 4 பவர்ல 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வரும். புரியுதா? ரொம்ப 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 ஈஸி. 3 ஸ்டெப்ஸ்ல நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1 ounceோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 ounceோட வேல்யூ 30 ml. mlல கேட்டிருக்காங்க, அதனால 30 ml. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. The length of the cord which is at a distance of 3√7 cm from the center of the circle of radius 12 cm. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்டு அப்படின்னா என்னன்னு தெரியுதா? கார்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்க, இதுதான் ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். இது சென்டர் பாயிண்டா, இது ரேடியஸ் சொல்லுவோமா, இது டயாமீட்டர் சொல்லுவோமா. இந்த டயாமீட்டர் அப்படின்றது ஒரு கார்டு தான். இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. அதாவது ஒரு சர்க்கிள்ல எந்த 2 பாயிண்ட்டை நான் எடுத்துட்டு அது 2 இப்படி டச் பண்ணாலும் அது கார்டு. ஆக்சுவலா டயாமீட்டர் அப்படின்றது ஒரு கார்டு தான், ஆனா கார்டு எல்லாமே டயாமீட்டர் கிடையாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுதான் டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது ஒரு கார்டு, ஆனா கார்டு எல்லாமே டயாமீட்டர் கிடையாது. ஓகேவா? ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் வாங்க. இப்ப பாருங்களேன்,
என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்படியே வந்து டயக்ராம்ல வந்து வரைப்போம். இப்போ ஒரு சர்க்கிள், இது சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, the length of the chord which is at a distance of 3√7. அந்த chord என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கான், from the center of the circle. இந்த center of the circle இருந்து 3√7 அப்படின்ற, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3√7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த length of the chord நம்ம எங்கனாலும் போட்டுக்கலாம், நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த லெங்த் நமக்கு தெரியும். இந்த லெங்த் என்னதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த லெங்த் என்னது, அதுதானே ரேடியஸ். இந்த பாயிண்டோட இருந்து நம்ம எங்க லைன் போட்டாலும் அது ரேடியஸ் தானே. அப்ப இந்த லெங்த் நம்ம கொடுத்துட்டாங்களா 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து பாருங்க, இது ஹோல் லெங்த் நமக்கு தேவை. நமக்கு இது தெரியும், இது தெரியும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ அப்ப இங்க நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ இங்க நமக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னா 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3√7 the whole square பிளஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க 12 ஸ்கொயர் வந்து 144 ஈக்குவல் டு 3√7 the whole square 9 into 7 9 7 சார் என்னது 63 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 144 மைனஸ் 63 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 81 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டயக்ராம்ல எக்ஸோட வேல்யூ என்னது, இது. இந்த ஒரு ஹாஃப் பார்ட் இருக்குல்ல, இது மட்டும் 9 அப்படின்னா இந்த ஹோல் பார்ட் என்ன வரும், அப்போ 9 into 2 அப்போ என்னது 18. ஸோ இந்த ஆப்ஷன்ல 18 அப்படின்றது தான் கரெக்ட். புரியுதா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, இந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு இந்த சம்லாம் முன்னாடி பார்த்துருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த இதை ரீட் பண்ணும்போதே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் போட்டு பார்த்து. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. The ratio of the HCF and LCM of the numbers 36 and 48. ஆக்சுவலா 36, 48 இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எதுல மல்டிப்ளை ஆகும், 12 மல்டிப்ளை ஆகுமா? ஸோ அப்போ இதோட HCF என்ன, 12 தான். ஸோ HCF வந்து நமக்கு 12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் பாருங்க. HCF into LCM is equal to product of two numbers அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இது வந்து HCF LCM இருந்தாலே அந்த இடத்துல இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்க எப்பவும் போல HCF கண்டுபிடிச்சிட்டீங்க, LCM எல் மெத்தட்ல போட்டு கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டீங்கனாலும் வந்துடும், இல்லைனாலும் வந்துடும். இப்போ நீங்க இதுலயே பாருங்களேன், HCF மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, HCF மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. HCF ஓட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. இது 12 இருக்க மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. அப்படியே நம்ம இதை பண்ணிடலாம். அப்படி இல்லை, நீங்க LCMமும் நான் கண்டுபிடிச்சு ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 12 into LCM என்னன்னு தெரியாது. அந்த ரெண்டு நம்பர் என்னது 36 into 48. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா LCM வந்து உங்களுக்கு 144 அப்படின்னு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். மேக்சிமம் நிறைய இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ 12 வச்சு 2-3 ஆப்ஷன் இருந்ததுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு 12 HCFன்ற பிளேஸ்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம டைம் சேவ் பண்றதுக்காக இதுதான் அப்படின்ட்டு ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா? நிறைய வந்து நீங்க ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கொண்டு வர மெத்தடை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A number is increased by 25% and then decreased by 20% அப்படின்னா find the percentage change in that number. இப்போ இந்த சம் வந்து ரொம்ப ஃபேமஸான சம். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 8 years முன்னாடி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை பேங்க் எக்ஸாம்ல கேட்பாங்க. இதே நம்பர் வச்சுங்க 25%, 20%.
இதே நம்பர் வச்சு பேங்க் எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஈவன் SBIல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஃபேமஸான கொஸ்டின். இதுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு நோ சேஞ்ச் அப்படின்னு போடலாம். ஆனாலும் இது நீங்க எப்படின்னு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலாவும் இருக்கு. ஆனா ஃபார்முலாலாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இது கான்செப்ட் வைஸே நீங்க போடலாம். பாருங்களேன், இப்போ ஒரு நம்பர் நம்ம எப்போவுமே வந்து லெட் நம்பர் பி எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த எக்ஸ் பி த 100 அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம ஈஸி கேல்குலேஷனுக்காக. அதே மாதிரி 100 எடுத்துக்கோங்க. இப்போ 100 அப்படின்றத எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுதான் அந்த 100 இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. இப்போ இதில் 25% என்ன 25 தான். இப்போ இது 25% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 125 மாறிடுமா? ஓகே. அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த 125ல என்ன பண்ண போறோம், 20% டிக்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதில் 10% என்ன 12.5, அப்போ 20% என்ன 25. கரெக்டா? 10% 12.5னா 20% என்ன 25 தான். இப்போ இதில் வந்து 20% குறைக்கணும்னா 25 வந்து குறைச்சிருவோம். மறுபடியும் என்ன தான் கிடைக்கும், 100 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னது, நோ சேஞ்ச். இந்த கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி பாப்புலர் கொஸ்டின். ஒரு சர்டன் இயர்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டினை எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டே இருந்தாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பேங்க் எக்ஸாமோட புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கான்செப்ட்ல வேற வேற நம்பர்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. பட் அந்த பேசிக்ஸும் நமக்கு இங்க டெட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மக்கப்பே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The difference between the 10th and 9th Fibonacci number is. இந்த Fibonacci number நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இதுவே வந்து புக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், 9th புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இதுல பாருங்க, அதாவது 0ல இருந்து 0 வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இப்போ 0 1 ஸ்டார்ட் ஆகுதா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3. இப்போ பாருங்க, இந்த இதுல வந்துட்டு 10th and 9th நம்பரோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 0 கணக்குல எடுக்க மாட்டோம்னு சொன்னா, ஸோ இங்க இருந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்க, 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13 இந்த மாதிரி தான் வரும். இதுல நமக்கு 9th and 10th நம்பர்ன்றது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. If the median of 2x, 4x, 6x, 8x, 10x is 24, then the value of x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். பட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் பாருங்க. எப்பவுமே மீடியன் அப்படின்னா மிடில் வேல்யூ நமக்கு தெரியும்ல, மிடில் வேல்யூ என்னவோ அதுதான் ஆன்சர். அதுக்கு முன்னாடி நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து நமக்கு 7th புக்ல 3rd டேர்ம்ல வந்து இருக்கும். இப்போ பாருங்க, 2x, 4x, 6x, 8x, 10x இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுலையே. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ பிரச்சனையே கிடையாது. இந்த மிடில் டேர்மான 6x இருக்குல்ல, இதுதான் வந்து இதோட மீடியன். அந்த மீடியன் தான் நமக்கு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, 6x is equal to 24. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஸோ ஆப்ஷன் A is the right answer. இதுல பாத்தீங்க அப்படின்னா மீன் மோட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஃபார்முலாஸும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ மீன் ரொம்ப ஈஸி தான், மீடியன் ரொம்ப ஈஸி தான், மோடுக்கு மட்டும் ஃபார்முலாஸ் வரும். மீனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மோட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து மீடியன் கேட்டிருக்காங்க. இந்த தடவை ரிலேட்டடாக மீன் கேட்கலாம், இல்லை மோட் கேட்கலாம், இல்லை மீடியனே கூட கேட்கலாம். ஸோ அதை எடுத்து ஒருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த ஜெனரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் 2 6 12 20 30க்கு இந்த நம்பர் பேட்டர்னோட ஜெனரலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஆப்ஷன்ல இருந்தே போங்களேன். 2 × 1 போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வரும். என்னுக்கு பதிலாக 2 போட்டிங்க அப்படின்னா 4 வந்துடுது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வரும், 2 போட்டிங்கன்னா 3 வரும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்க, 1 1 போட்டிங்க அப்படின்னாலே 0 வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கே பாருங்க, 1 1 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 2 வந்துடும். அதுக்கப்புறம்
2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 வந்துடும், 3 அப்ளை பண்ணீங்கன்னா 12 வரும். ஸோ இந்த பேட்டர்னை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து இது. நிறைய வந்து நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து போகிறது, ஃபார்முலா மறந்துருச்சா, கொஸ்டின் புரியுது ஆனால் ஃபார்முலா மறந்துருச்சு, எப்படின்னு தெரியல, ரொம்ப ஈஸி, ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு வந்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 30 கொஸ்டின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மேக்ஸ் மேஜராகவோ இல்லை சயின்ஸ் மேஜராகவோ இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து உங்களோட மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிடும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எனக்கு டெட் கிளியர் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ். பிகாஸ் நான் மேக்ஸ் மேஜர், சயின்ஸில் ரொம்ப கம்மி தான் மார்க்ஸு. ஸோ இந்த 3ம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் பேப்பர் வந்து நமக்கு கிளியர் ஆச்சு. ஸோ மேக்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு, நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்கள் மேஜரில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பட் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஈவன் தமிழ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து ஸ்கூலில் இங்கிலீஷ் எடுத்ததுனால என்னால் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸும் ஈஸியாக வந்து போட முடிஞ்சது. ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது பார்த்துக்கோங்க. என்ன கேட்டால் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸி, ஏன்னா இந்த தடவை ஸ்பெஷல் டெட் அப்படின்றதுனால மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சாட்டர்டே சண்டே எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை பாய்.